அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் தோன்சுவையில் ஆடிக்கஞ்சி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் ஆடிப்பிறப்புண்டு சைவ வீடுகளில் இந்த ஆடிக்கஞ்சி செய்வினோம். அதுக்கு முதல்ல என்னென்ன வேணுமென்று பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நாங்கள் அரை கப் போல் பச்சை அரிசி எடுப்போம். அதுக்கு பிறகு 500 ml போல் தண்ணி, ஒரு மீசக்கரண்டி போல் உளுந்து, இது வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் அரை தேக்கரண்டி போல் கல்லுப்பு, அதோடு சேர்த்து 2ஆம் பால் 2 கப், 1ஆம் பால் அரை கப் எடுத்துருக்கிறேன். அதோட கடைசியாக நாங்கள் பனங்கட்டி எடுக்கணும். இந்த ஒரு முழு பனங்கட்டியிலேருந்து ஒரு 50 கிராம் போல் எடுத்து அதை நான் இடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ப உப்பையும் இந்த பனங்கற்கண்டு அளவையும் மாற்றிக்கொள்ளலாம். முதல்ல நாங்கள் உளுந்த ஒருக்கா வறுத்தெடுப்போம். ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரம் சூடானோன்னு உளுந்தை நாங்கள் போட்டு வறுத்தெடுப்போம். கைவிடாமல் வருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வாசமும் உளுந்து பொன்னிறமாகவும் மாறி இருக்கும். அந்த நேரம் அதை எடுத்திங்கன்னா சரி. அப்புறம் கஞ்சி காய்ச்சறதுக்கு நாங்கள் ஒரு பாத்திரத்தில் முதல்ல தண்ணியை கொதிக்க விடுவோம். தண்ணி கொதிச்சோன்னே பச்சரிசியை உமி போகிற மாதிரி நல்லா கழுவி வைங்கோ. அதையும் போட்டு அதோடு இந்த வறுத்தெடுத்த உளுந்தையும் உப்பையும் போட்டு ஒருக்கா 2 தரம் கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுவோம். ஒரு 10-15 நிமிஷத்தால் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து தண்ணி நல்லா வற்றி இருக்கும். ஆனால் அரிசி ஒரு அரை அவியல் இருக்கும். அந்த நேரம் நாங்கள் தேங்காய் பால் விடுவோம். முதல்ல நான் ஒரு கப் விட்டேன் பட் எனக்கு அது காணாத மாதிரி இருந்தது. திருப்ப நான் இன்னொரு கப் தேங்காய் பால் விட்டு கொதிக்க விட்டேன். திருப்ப ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி அரிசி அமர்த்தி பாக்கெட்டில் நல்லா அமர்ந்து பிரியணும். அந்த நேரம் நல்லா அரிசி அவிஞ்சிருக்குன்ற அர்த்தம். அந்த நேரம் நான் 1ஆம் பால் அல்லது கட்டிப்பால்னு சொல்லிவினோம். அதை விட்டு ஒருக்கா கலக்கி போட்டு அதில் நாங்கள் வச்சுருக்கிற அந்த இடித்த பனங்கட்டியும் போட்டு நல்லா கலக்கி விடுவோம். பனங்கட்டி போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வரும். இதை ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுவோம். இது கொஞ்சம் கொதித்து கொண்டு வரைக்கும் நாங்கள் நிப்பாட்டினா சரி. அப்போ எங்களோட ஆடிக்கஞ்சி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி செய்து பார்த்திங்கன்னா கட்டாயம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.